தமிழ்நாட்டின் 3வது பெரிய மக்களவை தொகுதி கோயம்புத்தூர். கோவை மக்களவை தொகுதியில் பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், கோவை தெற்கு, கோவை வடக்கு ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எனப்படும் கோவை மக்களவை தொகுதியில் சிறு குறு தொழிற்சாலைகள் தான் பிரதான தொழிலாக உள்ளன. நெசவு தொழிலும், பஞ்சாலைகளும், கனரக தொழிற்சாலைகளும், மென்பொருள் நிறுவனங்களும் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக இருந்து வருகின்றன. கோவையில் தொடக்கத்திலிருந்து இதுவரை நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாஜக, கம்யூனிஸ்டுகள் போன்ற கட்சிகள் மாறி மாறி வெற்றி பெற்று வந்திருக்கின்றனர். இதில் காங்கிரஸ் கட்சியினர் 5 முறையும், கம்யூனிஸ்ட் கட்சியினர் 7 முறையும், திமுக மற்றும் பாஜக தலா 2 முறையும், அதிமுக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. கோவை மக்களவை தொகுதியில் இந்துக்கள் 80%, கிறிஸ்தவர்கள் 5 முதல் 10%, இஸ்லாமியர்கள் 7 முதல் 8%, ஜெயின் சமூகத்தினர் 1.5%, மேலும் சில மற்ற மதத்தை சேர்ந்த மக்களும் வாழ்ந்து வருகின்றனர். கோவை மக்களவை தொகுதியில் 20,83,034 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 10,30,063 பேர், பெண் வாக்காளர்கள் 10,52,602 பேர், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 369 பேர். 2019 நடந்த கோவை மக்களவை தேர்தலில் மொத்தம் 14 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இதில் திமுக கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் PR நடராஜன் 5,71,150 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். பாஜக வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன் 3,92,007 வாக்குகள் பெற்றார். புதுமுகமாக களமிறங்கிய மக்கள் நீதி மைய வேட்பாளர் மகேந்திரன் 1,45,104 வாக்குகளை பெற்றார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கோவை மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக அதன் தமிழக தலைவர் அண்ணாமலை, திமுக சார்பில் முன்னாள் மேயரும் மாநகர மாவட்ட அவைத்தலைவருமான கணபதி ப ராஜ்குமார், அதிமுக வேட்பாளராக சிங்கை G ராமச்சந்திரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். 2024 மக்களவை தேர்தலை முன்னிட்டு கோவை மக்களவை தொகுதியின் கள நிலவரம் என்ன, மக்களின் கோரிக்கைகள் மற்றும் மனநிலைகள் எப்படி இருக்கிறது என்பது பற்றி இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடை ஆகிய அமைப்புகளின் சார்பாக கள ஆய்வு செய்தோம். அப்படியான அந்த கள ஆய்வில் கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக அரசு கொண்டு வந்த பல கொடிய திட்டங்களால் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை மிக துல்லியமாக உணர முடிந்தது. மேலும் அப்படியான பாதிப்பை சந்தித்த கோவை மக்களவை தொகுதி வாக்காளர்கள் மீண்டும் இந்தியாவில் பாஜக ஆட்சி தொடரக்கூடாது என்கிற தங்களின் அழுத்தமான கருத்துக்களையும் பதிவு செய்தார்கள். கோயம்புத்தூர் நகரத்தை பொறுத்தவரை 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில்கள் இங்கே இருக்கிறது. அதுதான் கோயம்புத்தூர் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய துறை. அப்படி 5 லட்சம் சிறு குறு நிறுவனங்கள் இங்கே தோன்றுவதற்கு காரணம் மன்மோகன் சிங் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் தான் இங்கே தொழில்கள் வளர்ச்சி பெற்றது. ஆனால் பிஜேபி அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த GST, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சொல்லக்கூடிய அந்த GST, மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் என்ற அமைப்பு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அவர்கள் போடுகிற நிபந்தனையை அமுல்படுத்த வேண்டும் என்பது மின்சார வாரியங்களுடைய கடமையாக சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. மின்சார வாரியத்தை 2ஆக பிளக்க சொல்லி அவன் முடிவு எடுத்தான். ஒன்று உற்பத்தி செய்வது, அது மட்டும் மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். விநியோகத்தின் பெரும்பகுதி தனியாருக்கு கொடுப்பது. உற்பத்தியிலேயும் இந்த மின் உற்பத்தியில் சோலார் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த திட்டங்கள் முழுவதும் அதானிக்கு கொடுத்து அதானி உற்பத்தி செய்வதை கடுமையான அதிகப்படியான விலைக்கு வாங்கி அதைத்தான் இந்திய தமிழ்நாட்டினுடைய மின்சார வாரியம் தொழில்களுக்கு கொடுக்க வேண்டுங்கிற நிர்பந்தத்தை கொடுத்து கட்டணத்தை தவிர்க்க முடியாமல் உயர்த்துகிற நிர்பந்தத்தை மின்சார வாரியத்தின் மீது ஏற்படுத்துவது பவர் கிரிட் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு தான். இதுதான் இன்றைக்கு மின்சார தொழில் ஏற்பட்டது. அதுதான் இன்றைக்கு சிறு குறு தொழில்களை மிக பெரும் நெருக்கடியில் தள்ளியது.
வீராண்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். ஆரம்பத்தில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வைத்துக் கொண்டு ஒரு சிறு தொழிற்சாலை ஒன்றை நல்ல முறையில் நடத்தி வந்த கார்த்திகேயன் பாஜக கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை காரணமாக தனது தொழிலில் மிகுந்த நஷ்டத்தை சந்தித்து தற்போது தனது நிறுவனத்தை முழுவதுமாக மூடிவிட்டு வேறு தொழிலுக்கு சென்று விட்டார். 2000 இந்த தொழில் ஆரம்பித்தோம். பம்பு செட்டுக்கு வரக்கூடிய உதிரி பாகங்கள் ஆரம்பத்தில் 2 பேர் வேலைக்கு வச்சுருந்தோம். அப்போ நாங்கள் வேலை செய்வோம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து ஒரு 20 பேர் 30 பேர் அளவுக்கு கொண்டு வந்தோம். அப்போ நல்லா போயிட்டு இருந்தது தொழில், நல்லபடியாக போச்சு. குழந்தைகள் படிப்புக்கும் மற்ற அன்றாட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக நல்லபடியாக இருந்துச்சு. நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது தான் இந்த ஜிஎஸ்டி அமலாக்கமும் பண மதிப்பிழப்பும் வந்தது பெரிய சரிவுக்கு வந்து தொழிலை கொண்டு போய் சேர்த்திடுச்சுங்க. தொழிலில் சரிவு அப்படிங்கிறது எப்போ தொடங்குச்சு? முதல் சரிவுங்கிறது வந்து அந்த நவம்பர் 8ஆம் தேதி பண மதிப்பிழப்புன்னு சொல்லி வந்துச்சுங்க. அதுக்கு தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் செஞ்சது வந்து கூலி தொழில், அதாவது ஜாப் ஒர்க்குங்க. அந்த ஜாப் ஒர்க்கில் பல கம்பெனிகளுக்கு வந்து ஆர்டர் எடுப்போம். அதை செஞ்சு கொடுத்து சனிக்கிழமை மணிக்கு சாயங்காலம் போனோம்னா ஒரு 10,000 20,000 கொண்ட தொகை, அது பில்லுக்கு உண்டான தொகையை வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து நாங்கள் முதல்ல வந்து வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சம்பளத்தை பிரித்து கொடுத்துருவோம். அது போக வாடகை கொடுக்க வேண்டியது, கரண்ட் பில்லு கட்ட வேண்டியது, நமக்கு டீ கொடுத்தவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணத்தை செட்டில் பண்ணிட்டு வீட்டுக்கு ஒரு சிறிய தொகை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தது. அந்த நவம்பர் 8க்கு அப்புறம் அந்த பண மதிப்புக்கு அப்புறம் சுத்தமாக அந்த பணம் ரொட்டேஷனுங்கிறதே இல்லாமல் போச்சுங்க. அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் சரி மறுபடியும் வேலைக்கு இருந்தவங்களாம் வந்து வேலையை விட்டு போயிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு செட்டப் பண்ணலாம் மறுபடியும் அப்படின்னு நமக்கு அதான் தெரியாதே, அதானே தெரியும் அப்படிங்கிறனால மறுபடியும் ஒரு முயற்சி பண்ணோம். அதுக்குள்ளே ஜிஎஸ்டி அமலாக்கம் அதுவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சுங்க. 2021 போது தொழில் விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டோம். 2000 ஆரம்பிச்சதுங்க. 2 பேர்த்தில் ஆரம்பித்தது, அப்புறம் 20 பேர் 30 பேர் வரைக்கும் கூட வேலை செஞ்சாங்க. இப்போ உங்கள் மிஷின்லாம் என்ன ஆச்சுன்னா? மிஷின் அதிகப்படியான மிஷின்களை விற்றுட்டோம். அப்புறம் இங்கே ஒரு மிஷின் அங்கே ஒரு மிஷின் நண்பர்கள் கம்பெனிகளில் போட்டு வச்சுருக்கோம். விற்க மனசு இல்லாதனால போட்டு வச்சுருக்கிறோம். இங்கே ஒரு மிஷின் நண்பர் கம்பெனி தான், இங்கே ஒரு சின்ன லேத்த ஒன்று போட்டு வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல பிரித்து போட்டு வச்சுருக்கிறேங்க. ஏன்னா ஒரே இடத்துல போட்டு வச்சா வாடகை கொடுக்கணும், வாடகை கொடுக்க முடியாத நிலைமைக்கு தான் வந்ததுனால தான் இந்த மாதிரி பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம். வீடு கட்டுறாங்க இல்லைங்களா, அதை வாங்கி கொடுக்குற வேலையில். இப்போ முன்னாடி நீங்கள் பார்த்த தொழிலுக்கும் இந்த தொழிலுக்கும் உங்களுக்கு வருமான ரீதியாக எப்படி இருக்குது? அது நம்ம ஒர்க் ஷாப் தொழிலுங்கிறது அது ஒரு நல்ல கௌரவமான தொழிலாக தான் பல வருஷமாக கை கொடுத்துச்சு. குடும்பத்துக்கோ இல்லை பொது இடங்களுக்கு போகும்போது நல்ல மரியாதை கொடுக்கும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த தொழில் தான் சரிஞ்சு போச்சு. பணம் போதுமான அளவுக்கு அதில் கிடைக்கல, அதனால் அதை விட வேண்டியதாக போச்சு. மன ரீதியாக இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு சொந்தமாக ஒரு தொழில் நிறுவனம் நடத்துனதுக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு பிழைக்கணுங்கிறதுக்காக ஒரு தொழில் செஞ்சு ஒரு தொழிலை செய்யணும், ஒரு நிர்பந்தத்தினால ஒரு தொழிலை செய்யணும். கட்டாயமாக நிர்பந்தத்தினால தான் செய்யணும். ஏன்னா அது வந்து நேசித்த தொழிலுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு லேத்தை வாங்குறதுக்கு வந்து சின்ன கடனை வாங்கி இரவும் பகலும் அங்கே சாக்கை போட்டு அங்கேயே தூங்குவோம். கொஞ்சம் நேரம் அசந்து தூக்கம் வரும், அவ்வளோ உழைப்பு. அப்போ அசந்து தூங்கி எழுந்திரிச்சு மறுபடியும் அந்த லேத்தை பிடிச்சி ஓட்டுற சுகங்கிறது அது தனி. அந்த தொழில் எல்லாருமே ரொம்ப நேசித்து தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். காலப்போக்கில் இந்த பிரச்சனையினால் இதில் இருக்கிறவங்க எல்லாமே ஒன்றுனா வேலைக்கு போயிட்டாங்க. தொழிலாளர்கள் சரியாக இல்லை. என்ன காரணம் கேட்டால் சரியான சம்பளம் கொடுக்கணும் இல்லையா. இந்த பாதிப்பு நான் சொன்ன பாதிப்புலாம் இருந்தனால சம்பளம் கொடுக்காதனால இல்லை பிரிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஜாப் ஒர்க்குக்கு 18%. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பில்லை போட்டோம்னாலே நம்ம ஜிஎஸ்டி கட்டணுமேங்கிற ஒரு பயத்தினாலேயே நம்ம பில்லை போட முடியாது. மாதம் கடைசி ஆயிடுச்சு 30ஆம் தேதி போட்டோம்னா அந்த மாதம் 20ஆம் தேதி கட்டணும். அது பெரிய சமாச்சாரம். நம்ம பேமெண்ட் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் ஆகுது. ஆனால் நம்ம வேலை செஞ்சு பில்லை போட்டோம்னாலே ஜிஎஸ்டி வந்து அந்த 20ஆம் தேதிக்குள்ளே கட்டணுங்கும் போது அது பெரிய பாதிப்புகள். 1 லட்ச ரூபாய்க்கு வேலை செஞ்சு 20,000 அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்க. அது வரும், ஆனால் 2 மாதம் கழிச்சு வரும். ஆனால் கட்டுறதுக்கு நம்மகிட்ட பணம் இருக்காது. அந்த ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி உங்கள் மாதிரி சிறு குறு தொழில் செய்தவங்க எத்தனை பேர் இந்த தொழிலை விட்டு விலகி போயிருக்காங்க கோயம்புத்தூரில்? எனக்கு தெரிஞ்சு நான் சமகாலத்தில் 2000 ஆரம்பிக்கும் போது இருந்தவங்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 பேருக்கு மேலே இல்லைங்க. அந்த 30 பேருமே ஒரு 5 பேர் 6 பேரை வந்து வேலைக்கு வச்சுருந்தவங்க. 10 பேர் 20 பேர் அளவுக்கு வளர்த்திருந்தாங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே எல்லாம் இதே தொழிலில் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. டர்னர்களா, சிஎன்சி ஆப்ரேட்டர்களா, அந்த மாதிரி போயிட்டாங்க.
உங்கள் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக எப்படி இருக்குது? நீங்கள் தொழில் நிறுவனம் நடத்தும் போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி? தொழில் வந்து ஆரம்பித்து அதான் 2000 வந்து ஒரு வளர்ச்சியாக தான் போயிட்டு இருக்குதுங்க. நான் சொன்னது பண மதிப்பிழப்புங்கும் போது தான் பேரிடியாக இருந்துச்சு. அப்புறம் என்ன கேட்டால் லோனை கட்ட முடியாது, அப்புறம் சம்பளம் தர முடியாது, கரண்ட்டு பில்லை கட்ட முடியாமல் பீஸ்கேரில் பிடிக்கிட்டு போன நாட்கள் வந்து ஏறாளங்க. அது ஒரு தலைகுனிவாக இருக்கும். என்னடா அது, ஏன்னா கௌரவமாக கட்டிகிட்டு இருப்போம். இதெல்லாம் பாதிப்புங்க. இப்போ இது கோயம்புத்தூர் அப்படின்னாவே அதோட அடையாளமே இது ஒரு தொழில் நகரம் அப்படிங்கிறது தான். இப்போ எப்படி இருக்குண்ணா கோயம்புத்தூரோட நிலைமை? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லக்கூடிய கோவை வந்துங்க இந்த ஒர்க் ஷாப் தொழில்கள்னால இப்போ இருக்கக்கூடிய நிலையில் ரொம்ப மோசமாக இருக்குது. எங்கிட்ட வேலை செஞ்ச டர்னர்கள் எல்லாமே இன்றைக்கி நிறைய பேர் ஆட்டோ ஓட்டவும் பெயிண்டிங் வேலைக்கும் கட்டட தொழிலாளர்களும் மாறி போயிட்டுருக்கிறாங்க. உற்பத்திக்கு வந்து ஆள்கள் இல்லைங்க, சரியான நபர் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆள்கள் இல்லை, கற்றுக்க வரக்கூடிய நபர்களும் இதில் யாரும் இல்லைங்க. அந்த நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த நிலைமை நீடிச்சா கோயம்புத்தூரோட எதிர்காலம் இல்லை கோயம்புத்தூரை நம்பி இருக்கிற தொழிலாளர்களோட எதிர்காலம் என்னவா ஆகும்னு நினைக்கிறீங்க? கேள்விக்குறி தானுங்க, நிச்சயமாக கேள்விக்குறி. அந்த தொழிலை நம்பி குடும்பத்தோடு ஈடுபட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி அப்படி இல்லைங்க. குடும்பத்தோடு இந்த தொழில் செஞ்சோம்னா பிழைக்க தெரியாதவன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லோரும் ஒர்க் ஷாப்பில் போய் உட்காண்டியா வீணடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஆளுக்கு வேற ஒரு வேலை பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி பேசுகிறாங்க. கோவை மாவட்டத்தினுடைய அழிவு, இந்த குறு சிறு தொழிலுடைய பாதிப்பு என்பது கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாகவே நாங்கள் கடுமையாக சந்தித்து வரோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஒரு நாள் திடீர்னு பண மதிப்பிழக்க செய்கிற ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. அந்த பண மதிப்பிழக்க செய்தவருடைய நிகழ்வு வந்து இந்தியாவுடைய கட்டமைப்பு பார்த்திங்கன்னா, இந்த குறு சிறு தொழில்கள் என்பது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறோம், மெட்டீரியல் வாங்குறது. இந்த குறுந்தொழிலுடைய வளர்ச்சி என்பது பண பரிவர்த்தனைகள் தான் பெரும்பான்மையாக நடந்து கொண்டு இருந்தன. அப்போ இந்த 500-1000 என்பது நாங்கள் தொழில் ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறது, சின்ன வேலை செஞ்சு பணமாக கொடுப்பார்கள். அவளுக்கு தேவையான மெட்டீரியல் என்பது ரா மெட்டீரியலுங்கிறது வந்து நாங்கள் வந்து மூலப்பொருள் வாங்க போது பணமாக கொடுத்து வாங்கிக்கின்ற ஒரு நடைமுறை இருந்துகிட்டு இருந்தது. இந்த ஒரு நாள் இந்த பண மதிப்பிற்கு செய்தோடைய விளைவு பார்த்திங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான, அது கோவையில் நான் சொல்கிறது, இது இந்தியாபுரம் பல லட்சங்கள் பல கோடி பேர் பாதித்திருந்தாலும் தொழில் நிறைந்த இந்த மாவட்டம் என்பது முழுமையாக ஸ்தம்பிச்சது. அந்த பண மதிப்பிற்கு செய்த நிகழ்வு என்பது குறுந்தொழிலோட அடையாளங்கள் இழப்பதற்கு ஒரு மூலக்கருவாக இவர்கள் செய்த இந்த முட்டாள்தனமான இந்த பண மதிப்பிற்கு செய்த வேலை என்பது இந்தியாவோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் உள்ளூர் வேலை வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுத்தக்கூடிய இந்த தொழில்கள் முடங்கி முடக்குவதற்கும் ஒரு காரணமாக இந்த பண மதிப்பிற்கு செய்தார்கள். ஸ்பின்னிங் மில்கள் கோயம்புத்தூரில் எக்கச்சக்கமாக இருந்தது. எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்பின்னிங் மில் என்று சொன்னால் தெரியும். அதாவது பஞ்சிலிருந்து நூலாக்கி அதை வெளியே அனுப்புகிற ஸ்பின்னிங் மில்கள் ஏராளமாக இருந்தது. இன்றைக்கு அந்த ஸ்பின்னிங் மில்கள்லாம் இந்த நகரத்துக்குள் ஸ்பின்னிங் மில்லே இல்லை. என்ன காரணம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்டிசி போன்ற பெரிய நிறுவனங்களை அல்லது ஸ்பின்னிங் மில்லுகளுக்கு கிடைக்க தேவையான பருத்தியை கொள்முதல் செய்து அதை வந்து உரிய விலையில் கொள்முதல் செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கொள்கைகளெல்லாம் மத்திய அரசுக்கு இல்லை. அதனால் இந்த கோயம்புத்தூர் வந்து இந்த ஸ்பின்னிங் மில் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து வீழ்ச்சி தான் இந்த பிஜேபி அரசில் ஏற்பட்டிருக்கே தவிர, கிட்டத்தட்ட 9, 7, 8, 9 பஞ்சாலைகள் வந்து என்டிசி துறையில் இருக்குன்னா அந்த மில்லுகள் எல்லாம் இன்னைக்கு ஓட்டவே இல்லை, சுத்தமாக மூடப்பட்டு விட்டது. இந்த பண மதிப்பிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அமலாக்கும், ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கிற ஒரு நாள் கொண்டு வந்தாங்க 2018 நான் நினைக்கிறேன். அந்த ஜிஎஸ்டி வரவு கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு முன்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில்துறை பொறுத்த வரைக்கும் குறு சிறு தொழில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள் வந்து மூலப்பொருள் வாங்குவதாகட்டும், நாங்கள் உற்பத்தி செய்து மார்க்கெட்டில் கொண்டு போகிற பொருளுக்காகட்டும் வேட்டுன்னு ஒரு 5% இருந்தது. அப்போ எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய மார்க்கெட்டிங்னு ஒன்று இந்த மண்ணில் இருந்துகிட்டு இருந்தது. அப்போ ஒரு வளர்ச்சி வந்து சீரான வளர்ச்சி அந்த ஜிஎஸ்டி கொண்டு வருவதற்கு முன்னாடி இருந்துட்டு இருந்த சூழ்நிலை, ஒரே நாடு ஒரே வரி சொல்லி கார்பரேட் நிறுவனங்களுக்கு 18% மூலப்பொருள் வாங்கினாலும் விற்றாலும் எங்களுக்கும் வந்து 18% போட்டதில் இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு முன்னாடி தாக்கு பிடித்து நிற்க முடியாமல் கடுமையான பாதிப்புக்கு, 2வது பாதிப்பு நாங்கள் இந்த மூலப்பொருள் விலையேற்றத்தினாலும் இந்த ஜிஎஸ்டினாலும் கொண்டு வந்ததினாலும் கார்பரேட்டுக்கு முன்னாடி நிற்க முடியாமல் தனி அடையாளங்களே கோவை போன்ற தொழில் நகரங்கள் குறு சிறு தொழில்கள் வந்து இழந்தன. அவரோட போட்டி போட முடியாதுன்னு, ஏன்னா அவர்களுக்கும் ஒரே வரி விதிப்பு, எங்களுக்கும் ஒரே விதிப்பு. எங்கள் அடையாளம் இழக்க தொடங்கணுன்னே கோவையில் இருக்கக்கூடிய
சின்னஞ்சிறு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சின்ன சின்ன மோட்டர்கள் உற்பத்தி செய்து மார்க்கெட்டில் கொடுத்திருந்தவர்கள், வெட்கரை செய்து கொடுத்துட்டு இருந்தவர்கள், பல்வேறு பொருள்களை உற்பத்தி செய்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தவர்கள் இந்த பெரு நிறுவனங்கள் போட்டி போடாமல் அழிவதற்கு ஒரு காரணமாக வந்து ஜிஎஸ்டியில் இருந்தது. அதில் குறிப்பாக சொன்னீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி கொண்டு வருவதற்கு முன்பாக நாங்கள்லாம் ஜாப் ஆர்டர் செய்கிற தொழில் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கக்கூடிய நகரம் வந்து கோவை. அந்த ஜாப் ஆர்டர்னு கேட்டிங்கன்னா பொருள் அவங்க கொடுத்துருவாங்க, நாங்கள் அது மிஷினிங் செய்து கொடுக்குற வேலை மட்டுமே இங்கே நிறையா செஞ்சிட்ருக்குறோம். எங்களுக்கு வந்து முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டிலாம் கிடையாது, வேட் இருக்கும்பொழுது எங்களுக்கெல்லாம் வேட்டு கிடையாது. வருஷத்துக்கு 2% டிடிஎஸ் பிடிப்பாங்க, அதை நாங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கொடூர ஆட்சியில் இந்த ஜிஎஸ்டியில் ஜாப் ஆர்டருக்கு 18% கொண்டு வந்தோட விளைவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த தொழில்களே இன்றைக்கி இல்லாத அளவுக்கு மூடு விழா நடத்துகின்ற, தொடர்ந்து மூடு விழா நடத்துகின்ற அளவுக்கு கடுமையான ஒரு பாதிப்பை நாங்கள் இரண்டாம் கட்டமாக இந்த பண மதிப்பிழக்க செய்தது, ஜிஎஸ்டி அமலாக்கும் என்கிற தாக்கத்தை பெருமளவில் ஏற்படுத்தி இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் சொல்லக்கூடிய தென்னிந்தியான் மான்ஸ்டர் என்ற கோவையோட அடையாளங்களை நாங்கள் இழந்து கொண்டே வருகின்றோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விசைத்தறிகளை எடுத்துட்டிங்கன்னா இந்த எங்களுடைய மாவட்டங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவுட்ரு பகுதி சொல்லக்கூடிய சோமனூர், கரும்புத்தம்பட்டி, இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் விசைத்தறி நிறைந்த தொழில்கள் அவர்களெல்லாம் அன்றைக்கி அந்த இயந்திரங்களை கொண்டு வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்து இன்றைக்கி இரும்புக்கு போடுகின்ற ஒரு நிலைக்கு வந்து இவருடைய அரசியல் பாலிசி டிசிஷன்ங்கிறது இன்றைக்கி உள்நாட்டினுடைய குறு சிறு தொழில்களுடைய அடையாளங்களை இலக்கு செய்து பணியில் மிக சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. நாம் இன்றைக்கு இந்த கோயம்புத்தூர் நகரத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஃப்ளைஓவர்ஸு, அந்த பாலங்கள் முழுவதுமே தமிழ்நாடு அரசு இன்னைக்கு கடந்த காலத்திலிருந்து அதிமுக அரசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு, இவர்களுடைய பெரும் பங்கு அதில் இருக்குது. இந்த 10 வருஷத்தில் பிஜேபி கொண்டு வந்த திட்டங்களில் இந்த கோயம்புத்தூர் இந்த திட்டம் பயன்பெற்றது என்று சொல்வதற்கு ஒரு அடையாளமாக ஒன்றையும் சொல்ல முடியாது. கொரோனா பாதிப்பு உலகம் முழுவதும் ஏற்பட்டது. அந்த கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட பொழுது பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் அனைத்துமே வந்து அந்த மக்களை பாதுகாப்பதற்கு, அந்த தொழிலை அங்கே இருக்கக்கூடிய தொழில்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் வாங்கிய கடன்களுக்கான வந்து வட்டிகள் தள்ளுபடி செய்தார்கள். கடன் கேட்பதுக்கு 2 ஆண்டுகள் 1 ஆண்டுகள் மாநில நாடுகளுக்கு தகுந்த மாதிரி வந்து கால அவகாசம் கொடுத்தார்கள். அதுக்கு வட்டி விகிதங்கள் எதுவுமே இல்லைங்கிறது கொடுத்தாங்க. ஆனால் இந்திய அரசாங்கம் அந்த கொரோனா பீரியடில் என்ன செஞ்சாங்க கேட்டிங்கன்னா, குறுந்தொழிலுக்கு ஏற்கனவே வங்கி கடன் கொடுக்காமல் இருந்தாங்க. அவங்களுக்கு மீண்டும் கடன் கேட்டப்போ அந்த டைமில் கொடுக்கல. நல்ல முறையில் வந்து வங்கியில் கடனை வாங்கி செலுத்திட்டு வெளியே வந்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த கொரோனா காலத்துக்கான கடன் கொடுக்கல. இவங்க கொடுத்த கடன் யாருன்ற முறையாக வங்கிகள் வந்து அந்த நேரத்தில் கடன் வாங்கியவர்கள் செலுத்தி கொண்டிருந்தவர்கள் வந்து அந்த கடன் கொடுத்தாங்க. 20% அவங்களுக்கு ஏற்கனவே வாங்கியிருந்த கடன் தொகையிலேருந்து 20% எக்ஸ்ட்ரா. அதுக்கு என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா 6 மாதம் ஹாலிடே பீரியடுன்னு கொடுத்தாங்க அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு. ஆனால் கடைசியில் இந்த என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா உண்மையாலுமே எங்களுக்கு வருத்தம். அந்த வாங்கிய கடன் வாங்கினவங்களாம் ஏன்டா பின்னாடி கடன் வாங்கணுங்கிற அளவுக்கு அந்த கடனை செலுத்துவதற்கு திருப்பி செலுத்து அவன் இயந்திரத்தில் விற்று செலுத்துகிற காரணம் கேட்டிங்கன்னா இது அந்த 6 மாதம் ஹாலிடே பீரியடு கொடுத்தது இவர்கள் கவர்மெண்ட்டு, ரிசர்வ் வங்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 6 மாதத்துக்கு அபராத வட்டி, கடன் செலுத்த தவறியதால் அபராத வட்டி, மீட்டர் வட்டிங்கிற அடிப்படையில் வந்து பல்வேறு மட்டிகளை சுமத்தி இந்த தொழில் முனைகளை கசக்கி புடிஞ்சிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா முடிஞ்சு ஒரு 6-7 மாதத்தில் தனியார் வங்கிகள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு ராத்திரி வீட்டில் பூந்து போலீஸ் துணையோட, சட்டத்தின் துணையோட வீட்டை விட்டு வெளியேற்றி வீட்டை பூட்டிக்கு அவங்க வீட்டு சொத்தை அபகரித்த நிகழ்வெல்லாம் இந்த கோவை போன்ற மண்ணில் நடந்தது. அதுக்கு மூலக்கருவாக இவருடைய ஆட்சியினுடைய அலங்கோலங்க எங்களுக்கு இருந்தது. மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 15% நீண்ட நெடிய நாட்களாக குறு சிறு தொழில் வளர்ச்சிக்காக வந்து ஒரு 15% மானியம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இயந்திரங்கள் வாங்கி கொள்முதல் செய்கின்ற போது 15% கொடுத்தோம். அந்த மானியத்தை கூட இந்த அரசாங்கம் நிறுத்திட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் கோடி 13 லட்சம் கோடி இப்படின்னு சொல்லி போட்டு கார்பரேட் நிறுவனங்களுக்கு வரா கடன் என்று தள்ளுபடி செய்யக்கூடிய இந்த அரசாங்கம், நாங்கள் சாதாரணமே ஒரு தொழில் முனைவோர்கள் உண்மையான பாதிப்பிலிருந்து எழுந்து வர முடியாமல் இருக்கிறவங்க 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் கடன் வாங்கினவனுடைய சொத்தை அபகரித்து தெருவில் நிறுத்துறாங்க. ஆனால் 12 லட்சம் 13 லட்சம் கோடிகள் வந்து ரைட் ஆஃப் செல் செய்வது என்பது இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள், இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு அனைத்தும் பார்க்கிங்கன்னா ஒரு கார்பரேட் நிறுவனங்களுக்கான அரசாங்கம். கொரோனா காலத்தில் வந்து நாங்களெல்லாம் வந்து எங்களுடைய சொத்துக்கள் இழந்தோம், எங்களுடைய உழைப்பில் இருந்தோம், எங்களுக்கு வருவாய் இழந்தோம். ஆனால் அதே கொரோனா காலத்தில் கார்பரேட் நிறுவனங்களும் 300%, 400%, 500% நாங்கள் லாபத்தை ஈட்டி காட்டிய வரலாறும் அதெல்லாம் இன்றைக்கி ரெக்கார்டுக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் காட்டினாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்து நல்லபடியாக தொழில் செஞ்சுட்டு இருந்தோம், மானமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். தெருவில் கொண்டு வந்து நிற்க வச்சது இவங்களுடைய பாலிசி. இந்த பாலிசி இன்னும் நீடித்ததானால் இந்தியாவில் வந்து மிக பெரும் வேலையில்லா திண்டாட்டமும் மிக பெரும் நெருக்கடியும், இன்னும் சொல்ல போனால்
ஒருத்தரை ஒருத்தி அடித்து பிடிங்கிற நிலைமையும் பணம் இன்னைக்கு வந்து வாழ்வதற்கு வழி இல்லாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு வரும் என்பதை நாங்கள் முன்னெச்சரிக்கையாக எச்சரிக்கிறோம். இந்தியா நாடு சுதந்திரம் அடைஞ்சப்போ வந்து 1952 சட்ட இந்தியாவுக்குன்னு சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்த அந்த தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி சீராக இருக்க வேண்டும், அனைத்து தொழில்கள் வளர வேண்டும் என்று ஒரு 1450 பொருள்களுக்கு மேலே உற்பத்தி என்பது குடிசை தொழிலாகவும் குறுந்தொழிலுக்கான உற்பத்தி சிறு தொழிலுக்கான உற்பத்தி எது பிரிச்சிருந்தாங்க. அந்த உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா பெருநிறுவனங்கள் வந்து அன்னைக்கு இருந்த பெருநிறுவனங்கள் ஈடுபடக்கூடாதுன்னு இன்னைக்கு அந்த கான்செப்ட் அத்தனையும் இன்னைக்கு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு முழுசு எடுத்து குறு சிறு தொழிலுக்கு குடிசை தொழிலுக்கு வேண்டாம். ஊறுகாங்கிறது குடிசை தொழில். அந்த ஊறுகாய் தயாரிப்பு கூட நீ கார்பரேட் நிறுவனங்கள் உள்ள கொண்டு வந்து விட்டுட்டு அந்த சாதாரண குடிசையில் தயாரித்து இந்த ஊறுகாய் பொழைச்சி 2 ரூபா சம்பாரிச்சிட்டு இருந்த உள்ளூரில் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தேன் அவன் வாழ்க்கை உட்பட முடிச்ச ஒரு அனுபவம் இந்த ஆட்சியில் நாங்கள் பார்த்துட்டு இருந்த கடந்த 7-8 ஆண்டுகளில் நாங்கள் சந்தித்து விட்டோம். இந்த சந்திப்பு என்பது எங்களுக்கு மறக்க முடியாத காலங்கள். தொழில்துறைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றத்தை கண்டு வந்து அத்தனை குறுசு தொழிலும் இன்று அடையாளத்தை இழந்து கொண்டு இன்னைக்கு தன்னிலைகள் வந்து இன்னைக்கு நாங்கள் எங்காளுக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் இன்னைக்கு கம்பெனியெல்லாம் விட்டுட்டு இந்த அரசாங்கம் இந்த வங்கிகளுடைய பறிமுதலுக்கெல்லாம் ஆளானவெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆட்டோ போட்டிருக்கிறோம். இரவு டிஃபன் கடைக்கு டிஃபன் கடை போட்டு வாழ்க்கை நடத்துவதும் என்பது அவமானங்களை தாங்கி கொண்டு செல்வது என்பது மறக்க முடியாத சம்பவங்களாக தொடர்ந்து இந்த பாலிசியில் இருக்கிறது. இதிலிருந்து நாங்கள் மீள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் தீரணும்னா இதுக்கு ஒரு அரசியல் ரீதியான தீர்வு வேணும் அப்படின்னா இந்த தவறான கொள்கையை வழிபிடிக்கின்றவர்கள் கையிலிருந்து மாறி நாட்டின் மக்கள் 140 கோடி மக்களுக்கு மேல் நிறைந்த நாடு இந்திய நாடு. இது மக்கள் தொகை கொண்ட நாடு. அது மட்டுமல்லாமல் உலக நாடுகளோடு ஒரு வித்தியாசமான நாடு நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் கொண்ட ஒரு நாடு. அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் சேவிங்ஸ் இந்த நாடோடைய உற்பத்தி துறைகளை பாதுகாக்கின்ற கொள்கை மாற்றங்கள் வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அரசின் தேர்வு என்பது இந்த கொள்கை கடைபிடிக்கிறவர்கள் எங்களுக்கு வேண்டாம். உள்நாட்டு தொழில்கள் வளர்த்தக்கூடிய உண்மையான இந்தியா மக்கள் உடைய தொழில் செழிக்கின்ற வகையில் ஒரு கொள்கை மாற்றம் உள்ள அரசு வர வேண்டும் என்று நாங்கள் அரசின் தேர்வாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.